ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. दैत्ये दिक्षु विशुष्ट सक्षुषिमकाम् सम्भ्रम्पिनि स्तम्भतकाम् सम्भूतम् न मृगात्मकम् न मनुजाकारम् वपुस्ते विभो किं किं भीषणमेतदद्भुतमिति व्युत्प्रान्तचित्ते सुरे विस्फूर्जद्धवलोग्ररोम विकसत् वर्ष्मा சமாஜ்ரும்பதாகம். நாராயணியத்திலே 25வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்திலே உக்கிரகமாக ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நமானுஷம்னு சத்தியமூர்த்தியாக தன்னுடைய சிம்ம கர்ஜனையை பண்ணிட்டு குருவாயூரப்பன் நரசிம்ம மூர்த்தியாகவே நாராயண பட்டத்திற்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த தசகத்தினுடைய நிருசிம்மாவதார ஸ்லோகத்தை உருக்கமா தரிசனம் பண்ணிட்டே பட்டத்திரி அனுபவிச்சுருக்காரு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலும் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்திலேயும் கடிலம் சந்திப்பிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திவ்ய ஆலயத்தில் அநேகமாக ஒவ்வொரு சன்னதிகளாக நாம் தரிசனம் செய்து கொண்டே இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக இங்கு நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய நிருசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பரிக்கலானது நிருசிம்மமூர்த்தியினுடைய அருள் பிரசாதத்தை அடைந்ததாம். இங்கு வசந்தராஜன் என்ற அரசன் நரசிம்மமூர்த்தியை உபாசிப்பதற்காக 3 இரவுகள் யாகம் செய்ய, அந்த யாகத்தை பரா என்ற அசுரன் அழிக்க, அந்த அசுரனை அழித்து நரசிம்மமூர்த்தி உக்கிரகமாக இவனுக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, வசந்தராஜனுடைய பிரார்த்தனையின் பேரில் லட்சுமி நரசிம்மனாக சாந்த ஸ்வரூபத்தோடு காட்சியளித்தாராம். பரா என்ற அசுரனை அழித்ததால் பரிக்கல் என்று இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தினுடைய பேரானது அமையும்படியாக ஆயிற்று. இந்த லட்சுமி நரசிம்மரும் ஒரு காலகட்டத்திலே சேற்றிலே பூமிக்குள் அமைந்து போக, அப்போது பேச முடியாத ஒரு சிறுவனுடைய கனவிலே தோன்றி இங்கு மீண்டும் பிரதிஷ்டையானதால் சாலக்கிராம உருவத்திலேயும் மத்வ சாம்பிரதாயத்திலேயும் வைணவ ஆச்சாரியர்கள் இங்கு இந்த ஒரு வைபவத்தை தாங்கள் திருவாராதனம் மூலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தலத்திலே இதோ அராள நரசிம்மர் என்று பெயரை கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நரசிம்ம மூர்த்தி நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு அழகான திருமண் காப்புடன் திறந்த கண்களோடு நரசிம்மருக்கு ஏற்ற திறந்த திருவாயோடு காட்சியளிக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு சொரூபம். நாம் தரிசித்த நிருசிம்மமூர்த்திகளிலே இதோ நின்ற திருக்கோலத்திலே இவரை நாம் தரிசிப்பதும் ஏகாதசியாகிய இந்த நன்னாளிலே நாம் செய்த ஒரு பாக்கியமாகவே கருத வேண்டும். சதுர்புஜங்களிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு அபயகஸ்தமாகவும் வரதகஸ்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய இந்த நிருசிம்மன் பல கல் மாலைகளை தான் சார்த்திக் கொண்டிருக்கின்றார். திருமார்பை மறைக்கப்பட்ட உயர்ந்த வஸ்திரத்தை தான் சாங்கிக் கொண்டு திரைக்கு முன்னாலே நமக்கு சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த திரையிலே சங்கு சக்கரங்கள் மின்னினாலும் நாம் பார்க்கும் போது அவர் தூணிலிருந்து வெளிப்படுவது போல ஒரு உணர்வு நமக்கு இந்த நிருசிம்மனிடத்திலே அவருடைய அந்த திரையை பார்க்கும் போது நமக்கு தோன்றுகின்றது. இந்த நிருசிம்மமூர்த்தியை நாம் திருவடியிலிருந்து திருமுடி வரை தரிசிக்கும் போது கல்மாலைகளை சார்த்திக் கொண்டிருந்தாலும் அழகான ஒரு விசித்திரமான கோணத்திலே உயர்ந்த பருத்த ஏலக்காய் மாலையையும் இவர் சார்த்திக் கொண்டு நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிப்பது இங்கு ஒரு பெரிய விசேஷமான ஒரு காட்சியாகும். அந்த எம்பெருமானுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் சிறிய உருவத்திலே தான் கிரீடத்தை தரித்துக் கொண்டு அழகான கருணையோடு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியாரானவள் ஸ்ரீதேவியை போன்றே தானும் கிரீடத்தை தரித்துக் கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக பரகாலன் என்ற பெயர் பெற்ற ஒரே பெயர் பெற்ற 2 பெயர்களை கொண்ட அசுரனை அழித்ததால் பரிக்கலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய
இந்த நிருசிம்ம சுவாமி பல கோணத்திலே லட்சுமி நரசிம்மனாகவும் தான் மூலவராகவும் உற்சவராகவும் பழமையான ஒரு விக்கிரகத்தை அடைந்த லட்சுமி நரசிம்மனாகவும் அராளன் என்று பெயர் கொண்ட நரசிம்மனாகவும் பல கோணத்திலே இங்கு தரிசித்துக் கொண்டே இதோ நாராயணியத்திற்கு நிருசிம்மாவதாரத்தின் வைபவத்தை சவனம் செய்வதற்காக நாம் 25வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்தினுடைய பூர்த்திக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் குருவாயூரப்பா விஸ்போர்ஜத்தவளோக்ரரோமபுஷா வஷ்மா சமஜ்ரும்பத சத்தியமூர்த்தியாக வெளியில ஆவிர்பவிச்சு குருவாயூரப்பா நீ இரண்யகசிபுவை பயமுறுத்தணும்ன்றதுக்காக ஒரு கர்ஜனை பண்ண. அந்த கர்ஜனையில என்னாச்சு? அராள நரசிம்மனை நாம திவ்ய தரிசனத்தை அடைஞ்சமோனோ பறிக்கல்ல. அராளனுக்காகவே ஒரு ஸ்லோகத்தை ஆச்சரியமா அமைச்சிருக்கார் கூறத்தாழ்வான். அராளம் பாதாளம் திருதசநிலஜ பிராபிதலஜ தரித்ரி நிர்தூதாயுரபி திச காமபி திசமோகம் அஜுரும்பிஷ்டோதிகி குமுகுமிதி கூர்ணன் சுரரிபோக விபில்தானே வக்ஷஸ்த்வயி நரகரௌ சுந்தரபுஜாக. என்ன அழகுன்னா நரசிம்மமூர்த்தி உக்ரகமா கடகட கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா விஸ்பூர்ஜத்தவளோக்ரரோமவபுஷா கீழே இருக்கிற பாதாள லோகம் பூமிக்கு வந்துருத்தான். பூமி பாதாளத்துக்கு போயிட்டா மாதிரி ஒரு உணர்வானது ஏற்பட்டுடுத்து. திசைகள் திசைகள்னு சொல்றமே, அந்த திசைகள் தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நமக்கு அந்தந்த வழியை காட்டும். ஆனா இவருடைய அந்த சிம்ம கர்ஜனையில என்னாச்சு? திசைகள் கூட திசை தெரியாம போயிடுத்து. அப்படின்னா அந்தந்த திக்குல அதாவது பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுத்து. கடல் என்ன பண்ணித்துன்னா இவர் சிங்கம் மாதிரி கர்ஜிச்சார். அப்படி கர்ஜிக்கிற திறந்த அந்த திருவாயிலேந்து 7 கடலும் நாம இப்ப சுனாமி சுனாமின்னு சொல்றமே, அந்த சுனாமின்றது இப்பதான் நமக்கு புரியுறது. அப்பவே அவ எழுதுறா. அப்ப குமு குமிதி கூர்ணன் சுரர் இப்போ குமு குமு குமுன்னு கரைய விட்டு அந்த கடல் வெள்ளமானது பூமியில அப்படி நுழைஞ்சதுன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் அந்த நரசிம்மருடைய அந்த சிம்ம கர்ஜனையானது. அந்த அளவுக்கு உலகமே நடுநடுங்க செய்யுண்டு. குருவாயூரப்பா நீ இந்த திவ்ய தரிசனத்தை கொடுத்தா கூட உலகம் நடுங்கிட்டு 24வது தசகத்தை முடிக்கச்சே நான் கூட நடுங்கினேன். ஆனா இந்த காட்சியை நேர பார்க்கும்போது உன்னுடைய பரம கிருபையினால எனக்கு பயமே ஏற்படல. இந்த நிருசிம்மாவதாரத்தை எனக்கு மாத்திரம் இல்ல, யார் யார் பிற்காலத்துல நாராயணியத்துல இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தத்தையும் பல திருக்கோணங்கள்ல உனக்கு இந்த நிருசிம்மனாக எப்படி காட்சி கொடுத்தேன்னு நான் வர்ணிச்சிருக்கிறதையும் இதே பாவத்துல மத்த பெரியவர்கள்லாம் எப்படி வர்ணிச்சிருக்கான்றதையும் யார் உட்கார்ந்து கேட்கிறாளோ அவர்களுக்கும் வாழ்க்கையில பயம்ன்றதே இருக்கக்கூடாது. பயநாசனாக நீ இரண்யகசிபுவுக்கு பயத்தை கொடுப்பவனாக இருக்க, பிரகலாதனுக்கு பயத்தை போக்குபவனாக இருக்க. அதே பாவத்துல உங்களுடைய பக்தர்கள் எல்லாரையும் குருவாயூரப்பா என்ன நீ காப்பாத்தினா மாதிரி இந்த ஸ்லோகத்தை கேட்கிறவாளை காப்பாத்தனம்னு நமக்கு பலனையும் வேண்டி விஸ்பூர்ஜத்தவளோக்ரரோமவபுஷாக வர்ஷ்மா சமஜ்ரும்பத அவர்களை காப்பாத்தனம்ன்ற ஒரு பிரார்த்தனையை பண்ணி நிருசிம்மாவதாரத்தினுடைய 25வது தசகத்தினுடைய உயர்ந்த 2வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் முடிக்கிறார். அதனுடைய அழகான தமிழ் பாசுரத்தை நம்ம நாராயணியத்துல பார்த்தோம்னா கோபமுற்றவுணல் சுற்றி நின்றி குகையில் தூணில் நின்றனது உருவமோ பாபமிக்கவரை மாய்க்கும் ஜன்னமுடல் பாய்ந்து பாய்ந்து மல்த நிலை கண்டதும் தீபமுற்றி உயர் தீய கங்கனமும் திவ்ய ரூபமது தோன்றலும் கோமென்றலும் கொதித்தெழுந்திடும கோர ரூபமதை நரசிம்மா கண்ணா என் சொல்வேன் என் சொல்வேன் அப்படின்னு அந்த 2வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி நிருசிம்மமூர்த்தி கர்ஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். இரண்யகசிபு அவரை எதிர்ப்பதற்காக கையில கதையை எடுக்க ஆரம்பிச்சுட்டான். அடுத்த பரிணாமத்தை அதே ஆக்ரோஷமா 3வது ஸ்லோகத்துல தொடராராம். குருவாயூரப்பா தத்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண ததிரூக்ஷாட்சம் சடா கேசர புரோத்கம்ப பிரணிகும்பிதம் பரமகோம் ஜீயாத்த வேதம் வபுகோம் யாத்தம் யாப்த மகாதரி சகமுகம் கக்கோக்ரவல் கல்மக ஜிஹ்வா நிர்கம திருஷ்யமான சுமக
தம்சாயுகோட்டாமரம் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒல்லியவாகி போகவங்கதனு கொன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுடு தூள் புடைப்ப பிறையிற் அனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணியில தெளிந்த சிங்கமாக இருக்கக்கூடிய மூர்த்தி எப்படி வந்தார்னு ஆழ்வார் வர்ணிக்கிறாரோ அதே தமிழனுடைய சமஸ்கிருத பாவம் இங்க நாராயண பட்டத்திரிக்கு. குருவாயூரப்பா, ஆழ்வார் சொன்னார் பிறையிற்றனல் விழி பேழ்வாய். பட்டத்திரி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே தத்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண ததிரூக்ஷாட்சம் சடா கேசர. அந்த இரண்யகசிபுவை பயப்படுத்துறதுக்காக நீ என்ன பண்ண, குழந்தை பிரகலாதன் நரசிம்மா நரசிம்மான்னு கைய கூப்பிட்டான். உன்னுடைய திவ்ய ரூபத்தையே அவன் பார்க்கல, அந்த அளவுக்கு பக்தி. ஆனா குருவாயூர்ல எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா, நீ அப்படி உன்னுடைய கழுத்து வரைக்கும் சிங்கம், பிடரி மயிர்களை அப்படியே உதறிண்டு ஹான்னு உன்னுடைய திறந்த வாய 2 தித்தி பற்களும் உனக்கு வெள்ள வெளையல்னு சாமரம் வீசுற மாதிரி குருவாயூரப்பா இருக்கு. அந்த நீண்ட பற்கள் வெளியில தெரிய உன்னுடைய அந்த திறந்த கண்கள், அகலமான கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணு நடுவுல அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா உருக்கின தங்கத்துக்கு ஒப்பானதாக உலகம் எப்படி சுத்திண்டே இருக்கோ அதே போல உலகத்தை அடக்கி ஆளக்கூடிய நீ உலகத்தையே உன்னுடைய பயங்கரமான கண்கள்ல வச்சுண்டு கண்களை நீ சுத்தின்னு இருக்க. பிடரி ரோமங்களுடைய அசைவுனால என்ன ஆறுது, ஆகாசமே மறைஞ்சு போயிடுத்து பட்டத்ரி. புரோத்கம்ப பிரணிகோம்பிதம் பரமகோ ஜீஜாத்த வேதம் வபுகோ. ஆகாயமே மறைக்கிற மாதிரி இருக்கணும்னா எப்படிப்பட்ட பிடரி கேசங்களா இருக்கணும், அப்படிப்பட்ட அந்த கழுத்து வரைக்கும் தானே பிடரி. அந்த முகம் தான் சிங்க முகம். அந்த சிங்க முகத்துல இருக்கக்கூடிய பிடரி மயிர்களை அப்படி ஒரு தூக்கி 2 உதறினாராம். அப்படி உதறச்சே ஆகாசமே மறைஞ்சு போயிடுதான். அப்படின்னா எந்த அளவுக்கு அது கம்பீரமாக இருக்கணும். அப்படி மறைக்கப்பட்ட ஆகாசத்தை உடையதும் யாத்தமும் யாத்த மகாதரி சகமுகம் கக்கோக்ரவல்கல்மகம். அந்த வாய ஹான்னு குருவாயூரப்பா நீ திறந்துட்டு இருக்க. அந்த வாய்க்குள்ள 7-14 லோகமும் தெரியுது. கண்ணனிடத்துல யசோத பார்க்க போறா, பின்னாடி வாயுல் வையகம் கண்ட மடனல்லார்னு. ஆனா எங்கேயோ உட்காந்து குருவாயூர்ல நாராயணி எழுதுற எனக்கு உன்னுடைய திறந்த திருவாய்க்குள்ள ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ள 7-14 லோகங்களும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கு. அதனால தான் நரசிம்ம கஷேத்திரங்கள்லயே அகோபிலம், சிங்கப்பெருமாள் கோயில், நாமக்கல், இந்த கஷேத்திரங்கள்ல எல்லாம் நம்ம நரசிம்மர் அப்படி தியானம் பண்ணிட்டு எப்படி இருப்பார்னு பார்த்துட்டோம்னா இப்ப பட்டத்ரி சொல்லக்கூடிய அந்த குகையிலேருந்து வெளியில வரா மாதிரி இருக்குன்ற பாவம் இப்ப கலிகாலத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார ரூபத்துல நமக்கு நன்னா புலப்படும். யாத்தம் யாத்த மகாதரி சகமுகம் கக்கோக்ரவல்கல்மகம். அந்த வாய்க்கு நடுவுல கூர்மையா சுத்தக்கூடிய கத்தி போல நாக்கு, அப்பவே அவனுடைய கழுத்தை அறுக்கிற மாதிரி நாக்கு உள்ளேயும் வெளியிலையும் வந்துட்டு போயிட்டு இருக்க. அது இரணிகசிபுவை அழிக்கக்கூடிய கத்தி மாதிரி இருக்குன்னு நிருசிம்மமூர்த்தியினுடைய ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொரு அங்கங்களையும் பார்த்து பார்த்து உணர்ச்சி பூர்வமாக பட்டத்திரி வர்ணிச்சுண்டே அவனுடைய வர்ணனையை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் பரிக்கல்லில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு கடலூர் விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள பூவரசன் குப்பம் என்ற ஒரு ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.